ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ருதீனை எடுத்தா மட்டும் தான் பார்வதியால இந்த பிக் பாஸை இன்னும் 3 வீக்ஸுக்கு சர்வை பண்ண முடியும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிக் பாஸ்ல 1 வெர்சஸ் 9 அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிருக்கு. பார்வதி விசஸ் அதர் 9 கண்டஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. ஏன்னா பார்வதி அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்ட மத்த எல்லாரும் இன்க்ளூடிங் விஜய்ஸ் டார்கெட் பண்றாங்க. இப்போ வந்து எல்லாருமே கம்ருதீன் இன்க்ளூடிங் எல்லாருமே ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. யார் பேச்சையும் ஒபே பண்ண மாட்டேங்கிறாங்க. கேப்டனா இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிக் பாஸ்க்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் பார்வதி மேல நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம, இந்த பொண்ணு லவ் அப்படிங்கிற அந்த ஒரு வளையத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு, கேமையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம, கேமையும் லூஸ் பண்ற நெலைமைக்கு வந்துர்றதுக்கு, பேசாத வாக் அவுட் குடுத்துட்டு போயிரலாம். எதுக்காக இப்படி ஒரு லவ் கன்டென்ட் குடுத்து தான், நீ கேம சர்வே பண்ணணும்னு என்ன இருக்குது? அது ஒண்ணுமே கிடையாது. அ அ கம்ருதீன் அந்த ரிலேஷன்ஷிப்போட அட்வான்டேஜ யூஸ் பண்ணி, வாய உடைச்சிருவேன், அடிச்சிருவேன் அப்படிங்கிறது, சேர உதைச்சிட்டு போறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு ரூட் பிஹேவியர். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பே எந்த பொண்ணுக்குமே அது தேவை கிடையாது. நாட் ஒன்லி பார்வதி. இந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எந்த ஒரு பொண்ணுக்குமே ஹெல்த்தியும் கிடையாது, அவசியமும் கிடையாது. இப்போ வந்து கம்ருதீன் வந்து கானா வினோத் கிட்ட ஒண்ணு சொல்றாரு. "நான் அப்படியே ட்ரிப் ஆயிட்டேன் மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா, பார்வதி பண்றது அவர அப்படியே ஷட் டவுன் பண்ணிடுச்சாம். என்னால எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எதுவும் யோசிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் கிட்ட சொல்றாரு. கானா வினோத்த பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஒரே வார்த்தை தான் திவ்யா சொல்லிச்சு. "எல்லா 7 ஒரே டீம்ல புடிச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வார்த்தைக்காக திவ்யா கிட்ட ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம எவ்ளோ சண்டைக்கு போனாரு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அ ஒரு இதுவுமே இல்ல. இதுல எந்த பலனுமே இல்ல. இந்த ரிலேஷன்ஷிப்ல விஜய் பார்வதி சஸ்டெயின் ஆகுறதுக்கு எந்த பலனுமே கிடையாது. நீ ஒரு மென்னா இருந்தா கூட, எப்படி நீ வந்து ஒரு பொண்ண அடிச்சுருவேன், உடைச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் பிஹேவியர் எப்படி ஒரு பொண்ணுகிட்ட நீ பண்ணலாம்? அந்த ரிலேஷன்ஷிப்போட அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தானே நீ அப்படி பண்ற. அ மதர் ஆஃப் டாக்ஸிட்டி கம்ருதீன். மதர் ஆஃப் டாக்ஸிட்டி கம்ருதீன். இப்போ வந்து இந்த மாரி நெறைய பிக் பாஸ் சீசன்ல ஒரு பொண்ண யூஸ் பண்ணி டைட்டில் வின் பண்ண இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அர்ணவ் அப்படிதான் ஓவியாவ யூஸ் பண்ணி டைட்டில் வின் பண்ணாரு. ஓவியா சூசைட் பண்ற நெலைமைக்கெல்லாம் போய் வாக் அவுட் குடுத்துட்டு கூட போனாங்க. அ ஒரு பொண்ண வந்து யூஸ் பண்ணி லவ் கன்டென்ட் குடுத்து சஸ்டெயின் ஆகணுங்கிறது என்ன? உன்னால முடிஞ்சா திறமை இருந்தா அ அர்ணவ் மாரி ப்ளே பண்ணி விளையாட முடிஞ்சா விளையாடுங்க. இல்லைன்னா தாராளமா வெளியில போயிரலாம். அப்படி ஒரு பிசிக்கல் டாஸ்க்ல ஒரு மேனிபுலேட் பண்ணி, ஒருத்தர யூஸ் பண்ணி, ஒரு பொண்ண அந்த பொண்ணுக்கு உள்ளேயும் அந்த இருக்கிற டைம் வந்து நல்லா இருக்காது. வெளியில போனாலும் அந்த பிரேக்கப், அந்த கஷ்டம் அந்த பொண்ணுக்கு வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும். இப்படி எதுக்காக பண்ணி, அப்படி நீங்க வின் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இதுல உங்க அக்கா வேற உங்களுக்கு அட்வைஸ் வேற. தல நிமிர்ந்து நடக்கணும். ஒரு பொண்ண அடிச்சு வாய உடைக்கிறது தான் உங்களுக்கு தல நிமிர்ந்து நடக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்தாங்களா?